நோ 10 தூக்கு மாத்திரை இருந்தா கொடுக்கணும். பிரிஸ்கிரிப்ஷனு இதோ. டேய் என்னடா மல்லிகை சாமான் லிஸ்ட் மாதிரி கையில் எழுதி வந்துக்கிற? நோ டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் கலெக்ஷன் கையில் எழுதி கொடுத்தாருண்ணா. டைம் ஆகுது, நான் சீக்கிரம் கொடுண்ணா எனக்கு. நீ ஆளும் பார்க்க வினோதமாகற, செய்யற செயலும் வினோதமாகுது. யார் அந்த டாக்டர் ஜோசப்? நீ ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுறேன். என்னடா முழிகிற? போலீஸ் ஃபோன் பண்ணவா? நோ போலீஸ்லாம் வேணாண்ணா, நான் தான் எழுதிட்டு வந்தேன். என் ஆளை என்னை விட்டு போயிடுச்சுண்ணா. எனக்கு வாழையே பிடிக்கல. என்னை நிம்மதியா சாவாது விடுங்கண்ணா. எனக்கு மாத்திரை குத்தா உனக்கு 50 ரூபா லாபம் தானே. டேய் நீ கொடுக்குற 50 ரூபா காசு யாரா கோர்ட்டு கேஸ் நிலையிறது? போடா கம்மனு. நோ வலி மாத்திரை இருக்கானா? என்ன வலிக்குப்பா? காதல் வலி. ஏன்டா என் காவலுக்கு வருவீங்களா? நோ ஏன்னா டென்ஷன் ஆகுற? சும்மா ஜாலிக்கு சொன்னா. நேத்தான் நான் முத நாள் ஜிம்மு போனேன். உடம்புலாம் சும்மா அச்சி போட்ட மாதிரி வலிக்குதுண்ணா. ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போனா அப்படிதான்டா வலிக்கும். மாத்திரைலாம் வேணாம், ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு, சரியாயிடும். நோ நீ நினைச்சிருந்தா என்னை ஏமாத்தி அந்த மாத்திரையை வித்து லாபம் பார்த்துடலாம். ஆனா இப்படி நியாயமானது நீ நெஞ்ச நக்கிட்டியானா? டேய் அந்த மாத்திரை ஸ்டாக் இல்லடா, இருந்திருந்தா குத்துருப்பான்டா, போடா. ஓ டேய் நீ இன்னும் போலையாடா? போறதுக்கு தானே மாத்திரை கேட்டேன், கொடுக்க மாட்டேறியாண்ணா. அட்லீஸ்ட் என் சைட்ல இருக்கிற நியாயத்தையாவது கேளுண்ணா. ஏன்டா என் உயிரை வாங்குற? சரி சொல்லிட்டு போடா டக்குன்னு. ஏன்டி என்ன பிரேக்கப் பண்ணன்னு கேட்டா, நான் பிடிக்கிறேனா வேலைக்கு போலியா ஊதாரித்தனமா சுத்துறேனா? இதெல்லாம் ஒரு காரணமாண்ணா? இதை விட சிறந்த காரணம் வேணுமாடா? நோ நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா பேசுற? டேய் பொதுவா பேசுறனா புதர் தலையா? நீ உன் இஷ்டத்துக்கு சுத்துவ, அந்த பொண்ணு முன்னாடி சுத்தமாடா? கம்முனு போயிடு, இல்ல நானே உன்னை சா வச்சிருவேன். நோ காதல் வலினா என்னன்னு தெரியுமாண்ணா உனக்கு? டேய் ஒத்த தலை வலினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? எனக்கு இப்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சுடா. நானே மாத்திரையை போட்டு தூங்கணும்டா, போடா. நோ என்ன எப்படியோ விட்டா செத்துருவேண்ணா. எனக்கு எதனா மோட்டிவேஷன் கொண்டா, அந்த வெறியிலே வீட்டுக்கு போயிடுறேன். டேய் இதோ பாடுறா, காதல்ன்றது குளா தண்ணி மாறுறா. ஒரு ஏரியால கிடைக்கலாம், இன்னொரு ஏரியால கிடைக்கும்டா. நோ நீ சொல்றது பொருந்தவே இல்லையேண்ணா. இப்போதைக்கு இதாண்டா வந்தது, போய் ஏதாவது பொழப்பு இருந்தா பாருடா. ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற? எனக்கு பொழப்பே இல்ல, அதான் நான் பிரச்சனையே. உன் கடையில எதனா வேலை இருந்தா போட்டு கொடுண்ணா. டேய் ஒன்னெல்லாம் வச்சுன்னு பொழப்பு நடத்த முடியாது. ஆனா ஒரு ஐடியா சொல்றேன். என் தங்கச்சி ஒருத்தி காலேஜ் முடிச்சிட்டா, ஒருத்தி காலேஜ் படிக்கிறா. சூப்பர்ண்ணா, உங்களுக்கு 2 தங்கச்சியா? சொல்லவே இல்ல. டேய் சொல்றத கேளுடா. கேஎஸ் அகாடமி ஃபவுண்டர் CA கே சரவணன் ஃப்ரீ லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கெரியர் கைடன்ஸ் மீட் நடத்துறாங்க. இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே நடத்துறாங்க. வர ஆகஸ்ட் 16ஆம் தேதி 10 to 11 AM வரைக்கும் நடக்கும். வீடியோல தெரியுற QR ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லொகேஷன் கேப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. என் தங்கச்சிங்க 2 பேரும் அந்த மீட்டுக்கு போறாங்கடா. நீயும் போய் அட்டன் பண்ணி பொழைக்கிற வழியை பாரு. ஓகேண்ணா. சாவ போன என்ன சிந்திக்க வச்சு மனிதர் ஆயிட்டீங்க. அப்படியே எனக்கு மச்சான் ஆயிட்டீங்கன்னா மஜாவா இருக்கும். டேபிளுக்கு இல்ல ஆசிட் இது எடுத்து மூஞ்சில ஊத்தவா? நோ நீ என்னண்ணா விளையாட்டுக்கு பேசுறதுனா சீரியஸா எடுத்துன்னு? 2 பேரும் எனக்கு தங்கச்சிங்கண்ணா, வரண்ணா நானு.